क्लास 6 सूर्य किरण बुक लेसन 2 एक टोकरी भर मिट्टी 1 basket full of soil मिट्टी ना मण्ण पाठ प्रस्तावना इंट्रोडक्शन आपने कभी कोई झोंपड़ी देखी है? हैव यू एवर सीन अ हट? எல்லாருமே குடிசை பார்த்திருப்போம். झोंपड़ी किस चीज से बनती है? What is the hut made of? It is made of मिट्टी घास अதாவது soil grass அதெல்லாம் வச்சு. किसी गांव में एक जमींदार की हवेली के पास एक गरीब अनाथ विधवा की झोंपड़ी थी. ஒரு வில்லேஜ்ல ஒரு லேண்ட்லார்டோட பங்களாக்கு பக்கத்திலேயே ஏழையான அனாதை விதவை ஒரு அம்மா இருந்தாங்க. அது ஹஸ்பண்ட் இல்லாதவங்க. அவங்களோட குடிசை இருந்துச்சு. அந்த லேண்ட்லார்ட் बंगला பக்கத்துலயே ஒரு குடிசையும் இருந்துச்சு. एक बार जमींदार को अपने हवेली का अहाता उस झोंपड़ी तक बढ़ाने की इच्छा हुई. ஒரு முறை அந்த ஜமீன்தாருக்கு அந்த அவருடைய பங்களாவோட எல்லை வந்து அந்த ஹட்டு வரைக்கும் நம்மளை வந்து इंक्रीज பண்ணிக்கணும் ஆக்கிரமிச்சுக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாரு. उन्होंने विधवा से बहुतेरा कहा कि अपनी झोंपड़ी हटा ले, पर वह तो कई जमाने से वहां बसी थी. அவர் வந்து அந்த லேண்ட்லார்டு வந்து விடோ கிட்ட அந்த விதவை தாய் இருக்காங்களா அவங்க கிட்ட நிறைய டைம் சொல்லிட்டாரு, நீங்க எப்படியாவது அந்த அட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க, அந்த குடிசை இந்த இடத்துல இருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த அம்மா வந்து ரொம்ப வருஷமா அதுவும் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் அதாவது நிறைய வருஷமா அந்த இடத்துல தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. उसका पति और इकलौता पुत्र भी उसी झोंपड़ी में चल बसे थे. அந்த அம்மாவோட ஹஸ்பண்டும் ஒன் அண்ட் ஒன்லி சன்னும் பையன் இருந்தாங்க. ரெண்டு பேருமே அந்த குடிசையெல்லாம் இருந்து இறந்தும் போயிட்டாங்க. पतोहू भी कुछ वर्ष पूर्व पति के मरने के दुख में एक 5 बरस की कन्या को छोड़कर चल बसी थी. பத்தோஹுனா டாட்டர் இன்லா. அந்த அம்மாவோட மருமகளும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹஸ்பண்ட் இறந்த சோகத்தின் காரணமாக ஒரு 5 வயசு கேர்ள் பொண்ணை வந்து விட்டுட்டு அவங்களும் இறந்து போயிட்டாங்க. अब उसकी यही पोती इस वृद्धावस्था में उसका एकमात्र सहारा थी. இப்ப வந்து அவங்களுக்கு இந்த விதவை இருக்காங்களா விடோ அவங்களுக்கு வந்து ஒன் அண்ட் ஒன்லி சப்போர்ட் இன் ஹர் ஓல்ட் ஏஜ், வயசான காலத்துல ஒரே ஆறுதல் சப்போர்ட் இருக்கிறது அந்த போத்தி அதாவது பேத்தி மட்டும்தான். 5 வயசு பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு மட்டும்தான். ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, பையன் இறந்துட்டாப்ல, அதுக்கப்புறம் மருமகளும் இறந்தாச்சு. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி இப்போ பேத்தி மட்டும்தான் இருக்காங்க. जब कभी उसे अपनी पूर्व स्थिति की याद आ जाती तो मारे दुख के फूट फूट कर रोने लगती थी. எப்போ வந்து அவங்களுக்கு வந்து எப்பயாவது தான் எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கறதெல்லாம் ஞாபகம் வந்துச்சோ அப்ப அந்த விதவைக்கு வந்து பயங்கர துக்கம் தாங்க முடியாம சத்தமா அழ ஆரம்பிச்சிடுவாங்க. जब से उसने अपने पड़ोसी जमींदार की इच्छा के बारे में सुना तब से वह मृतप्राय हो गई थी. எப்ப வந்து அந்த பக்கத்து தன்னுடைய நெய்பர் ஜமீன்தாரோடைய ஆசை அதாவது தன்னுடைய இடத்தை ஆக்கிரமிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார்ல அந்த ஆசை வந்து இவங்களுக்கு தெரிய வருதோ அப்பர்ல இருந்து இந்த அம்மாக்கு அந்த விதவை தாய்க்கு வந்து பயங்கரமா பாதி இறந்த மாதிரி அவங்க ஆயிட்டாங்க. She almost became half dead. उस झोंपड़ी में उसका मन लग गया था और अब वह वहां से निकलना नहीं चाहती थी. அந்த விதவைக்கு வந்து அந்த குடிசையில தான் ஃபுல்லா அவங்களோட மனசு ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அங்கதான் அவங்க வாழ்ந்தாங்கல்ல, அவங்க பையன் ஹஸ்பண்ட் அப்புறம் மருமகளோட சேர்ந்து வாழ்ந்த காலம். ஸோ ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அவங்க மனசு ஃபுல்லா அதுல இருக்கிறதுனால அவங்க அங்கிருந்து போகவே அவங்களுக்கு விருப்பமே படல. जमींदार के सब प्रयत्न निष्फल हो गए. அந்த ஜமீன்தாரோட எல்லா முயற்சியுமே யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. अब वे अपनी जमींदारी चाल चलने लगे. இப்ப அவர் வந்து he started playing his tricks. बाल की खाल निकालने वाले वकीलों की तैली गरम करके उन्होंने अदालत की आज्ञा से झोंपड़ी पर अपना कब्जा कर लिया और विधवा को वहां से निकाल दिया. சின்ன சின்ன பெட்டி ஃபைட் எல்லாம் வந்து அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிற லாயர்ஸோட
பேக் ஃபில் பண்றதுன்னு அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு நிறைய காசு கொடுத்து சரி கட்டி எப்படியோ வந்து கோர்ட்ல ஆர்டர் வாங்கி அந்த ஹட்டு குடிசைய வந்து கேப்சர் பண்ணிட்டாரு இந்த யாரு ஜமீன்தார். பண்ணிட்டு விதவைய வந்து அந்த இடத்துல இருந்து அவரு வெளியே துரத்திட்டாரு. बेचारी विधवा पास पड़ोस में जाकर कहीं रहने लगी. அந்த புவர் விடோ வந்து பக்கத்துல எங்கேயோ போய் she started living. एक दिन जमींदार उस झोंपड़ी के आसपास टहल रहे थे और लोगों को काम बतला रहे थे कि इतने में वह विधवा हाथ में एक टोकरी लेकर वहां आई. ஒரு நாள் வந்து இந்த ஜமீன்தாரு இந்த குடிசை பக்கத்துல நடந்துகிட்டு அங்க வேலை செய்யற மக்களுக்கெல்லாம் வந்து வேலை சொல்லிட்டு இருந்தாரு. இதை பண்ண அதை பண்ணுன்னு வேலை சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப கரெக்டா அந்த விதவை வந்து கையில ஒரு பேஸ்கெட், டோக்கரினா பேஸ்கெட் வச்சுட்டு அங்க வந்தாங்க. जमींदार ने उसे देखते ही अपने नौकरों से उसे हटाने को कहा, पर वह गिड़गिड़ाकर बोली. ஜமீன்தார் வந்து அந்த அம்மாவை பார்த்த உடனே தன்னுடைய வேலையாள் கிட்ட எல்லாம் சொல்லி அந்த அம்மாவை எப்படியாவது வெளியில் துரத்த சொல்வாரு. ஆனா அந்த அம்மா வந்து நல்ல கெஞ்சி கேக்குறாங்க. மாலிகா, अब तो झोंपड़ी आपकी हो गई है, मैं उसे वापस लेने नहीं आई हूँ. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, எஜமானரே இப்ப வந்து இந்த குடிசை வந்து உங்களுதுன்னு ஆயிடுச்சு, நான் வந்து திரும்ப வாங்குறதுக்காக நான் வரல. मालिक क्षमा करे, परंतु मेरी एक विनती है. எஜமானரே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் உங்ககிட்ட அப்படின்னு சொல்றாங்க. जमींदार के सिर हिलाने पर उसने कहा. ஜமீன்தாரும் சரி சொல்லுங்கிற மாதிரி தலையாட்டினாரு. உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க, जब से यह झोंपड़ी छूटी है तब से मेरी पोती ने खाना पीना छोड़ दिया है. எப்போ இந்த குடிசை வந்து எங்க கையை விட்டு போயிடுச்சோ அப்பத்துல இருந்து என்னுடைய பேத்தி வந்து சாப்பிட்றதே நிறுத்திட்டா. मैंने बहुत समझाया पर वह एक नहीं मानी. நான் நல்லா புரிய வச்சுக்க ட்ரை பண்ண, ஆனா அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. यही कह रही है कि इस झोंपड़ी में से एक टोकरी भर मिट्टी ले जाऊं. அவ என்ன சொல்றானா, இந்த குடிசையில இருந்து ஒரே ஒரு பேஸ்கெட் முழுக்க ஃபுல்லா சாயில் மண்ணு மட்டும் எடுத்துட்டு போய்க்கிறேன் அப்படின்னு அவ கேக்குறா. मैं झोंपड़ी की मिट्टी ले जाकर उसी का चूल्हा बनाकर रोटी पकाऊंगी. நான் இந்த குடிசையில இருந்து மண் எடுத்துட்டு போய் ஒரு சூல்ஹானா ஸ்டவ் அடுப்பு செஞ்சு அதுல வந்து நான் ரோட்டி வந்து குக் பண்ணிக்கிறேன், ரோட்டி சமைச்சுக்கிறேன். इससे मुझे भरोसा है कि वह रोटी खाने लगेगी. இதுல இருந்து எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்குன்னா, என்ன நம்பிக்கைன்னா அவ கண்டிப்பா இதுல சாப்பிடுவா, இதுல சமைச்ச இந்த அடுப்புல செஞ்ச ரோட்டிய வந்து அவ கண்டிப்பா சாப்பிடுவா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. मालिक कृपा करके आज्ञा दे तो इस टोकरी में थोड़ी सी मिट्टी ले जाऊं. எஜமானரே ப்ளீஸ் தயவு செய்து நீங்க உத்தரவு கொடுத்தா நான் இந்த பேஸ்கெட்டை வந்து ஃபுல்லா கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு கேக்குறாங்க. ஜமீன்தார்னே ஆக்ஞா தேதி. அந்த ஜமீன்தாரும் ஓகே அப்படின்ட்டு உத்தரவு கொடுத்துட்டாரு. विधवा झोंपड़ी के भीतर गई. அந்த விதவை வந்து அந்த குடிசைக்குள்ள போனாங்க. वहां जाते ही उसे पुराने बातों का स्मरण हुआ और उसकी आंखों से आंसुओं की धारा बहने लगी. அங்க உள்ள போன பிறகு அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. அதனால அவங்க கண்ணுல வந்து கண்ணீர் வந்து நல்ல வழிய ஆரம்பிச்சிருச்சு. अपने आंतरिक दुख को किसी तरह संभाल कर उसने अपनी टोकरी मिट्टी से भर ली और हाथ से उठाकर பாகர் லே ஆயி. அவங்க வந்து தன்னுடைய உள்ள சோகத்தை வந்து எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க அந்த பேஸ்கெட்டை ஃபுல்லா மண்ணால நிரப்பி கையில தூக்கி அந்த பேஸ்கெட்டை வந்து கையை வச்சு தூக்கி எடுத்துட்டு வந்தாங்க வெளியில. ஹட்டை விட்டு குடிசை விட்டு வெளியில வந்தாங்க. बाहर आकर हाथ जोड़कर जमींदार से प्रार्थना करने लगी. मालिक कृपा करके इस टोकरी को जरा हाथ लगा दीजिए, जिससे कि मैं इसे अपने सिर पर धर लूं.
ஸோ வெளியில வந்தோன்னா கீழே வச்சுட்டு தான், அந்த பேஸ்கெட்டை கீழே வச்சுட்டு தான் அவங்க வந்து ரெண்டு கையும் கை கூப்பி அவர்கிட்ட ஜமீன்தார் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. என்ன ரெக்வஸ்ட் பண்ணாங்க? எஜமானரே, தயவு செஞ்சு இந்த பேஸ்கெட்டை வந்து கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விடுங்க, ஸோ தட் நான் வந்து என் தலையில வச்சுட்டு நான் இதை எடுத்துட்டு போவேன் அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் பண்றாங்க. जमींदार पहले तो बहुत नाराज हुए, पर जब वह बार बार हाथ जोड़ने लगी और पैरों पर गिरने लगी तो उनके मन में कुछ दया आ गई. ஃபர்ஸ்ட் அந்த ஜமீன்தார் வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு அவருக்கு. ஆனா வந்து திரும்ப திரும்ப வந்து கை கூப்பி கெஞ்சி கேட்கறது, அதுக்கப்புறம் காலெல்லாம் வேற விழுந்து கேட்டதுனால விதவை அவ்வளவு வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டனால இவருக்கு வந்து மனசு இறங்கிட்டாரு இவருக்கு. किसी नौकर से न कहकर स्वयं ही टोकरी उठाने आगे बढ़े. எந்த ஒரு வேலையாள்கிட்டயும் வேலை சொல்லாம இவரே தானாவே வந்து பேஸ்கெட்டை தூக்க முன் வந்தாரு. जो ही टोकरी को हाथ लगाकर उठाने लगे त्यों ही उन्हें एहसास हो गया कि यह काम उनकी शक्ति के बाहर है. as soon as அந்த பேஸ்கெட்டை வந்து தான் கையால தூக்க ஸ்டார்ட் பண்ணாரோ அப்பவே அவர் வந்து ரியலைஸ் பண்ணாரு, என்னன்னா இந்த வேலை நம்மளோட சக்திக்கு மீறின வேலை இது அப்படின்ட்டு அவர் வந்து ரியலைஸ் பண்ணாரு. फिर तो उन्होंने अपनी सारी ताकत लगाकर टोकरी को उठाना चाहा, पर जिस स्थान पर टोकरी रखी थी वहां से एक हाथ भर ऊंची तक न हुई. ஆனா அவர் வந்து திரும்ப தன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வந்து யூஸ் பண்ணி அந்த பேஸ்கெட்டை வந்து லிஃப்ட் பண்ண விருப்பப்பட்டார், ட்ரை பண்ணாரு. ஆனா என்ன ஆச்சு, அந்த பேஸ்கெட் எந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டுச்சோ அதுல இருந்து ஜஸ்ட் ஒரு கை அளவு, ஒரு ஹேண்ட் ஹைட்டுக்கு கூட அந்த ஹைட்டுக்கு கூட அவரால் தூக்க முடியல. वे लज्जित होकर कहने लगे, नहीं यह टोकरी हमसे ना उठाई जाएगी. அவர் வந்து ரொம்ப வெக்கப்பட்டுட்டு அவர் சொன்னாரு ஜமீன்தார், இல்ல என்னால இந்த பேஸ்கெட்டை தூக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. यह सुनकर विधवा ने कहा, இதை கேட்டுட்டு அந்த விதவை வந்து சொன்னாங்க, मालिक नाराज ना हो, आपसे एक टोकरी भर मिट्टी तो उठाई नहीं जाती और इस झोंपड़ी में तो हजारों टोकरियां मिट्टी पड़ी हैं. எஜமானரே, கோச்சுக்காதீங்க, உங்களால ஒரு பேஸ்கெட் ஃபுல்லா உள்ள மண்ணு கூட உங்களால தூக்க முடியல, ஆனா இந்த குடிசையில ஆயிரக்கணக்கான பேஸ்கெட்ஸ் ஆஃப் சாயில் வந்து இருக்கு. उसका बार आप जन्म भर क्यों कर उठा सकेंगे. அதோட பாரத்தை வந்து நீங்க உங்க லைஃப் ஃபுல்லா எப்படி நீங்க அதை வந்து தூக்கி சமக்கணும்னு நினைக்கிறீங்க. आप ही इस बात पर विचार कीजिए, நீங்களே இந்த விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. जमींदार धनमद से गर्वित हो अपना कर्तव्य भूल गए थे, पर विधवा के उपरोक्त वचन सुनते ही उनकी आंखें खुल गई. जमींदार வந்து ரொம்ப மணி ஓரியன்டாவே இருந்து அவருக்கு வந்து ரொம்ப கர்வமா இருந்தாரு, அதனால தன்னுடைய கடமையை வந்து மறந்துட்டாரு. ஆனா இந்த விதவை சொன்னதை கேட்டுட்டு அவருடைய கண்கள் திறந்தன, அதாவது அவர் மாறிட்டாரு, திருந்திட்டாருன்னு அர்த்தம். कृत कर्म का पश्चाताप कर उन्होंने विधवा से क्षमा मांगी और उसे उसकी झोंपड़ी वापस दे दी. அவர் செஞ்ச வந்து தீமையான செயல்கள் எல்லாம் நினைச்சு அவர் ரெக்ரெட் பண்ணாரு, ஃபீல் பண்ணி விதவை தாய் கிட்ட மன்னிப்பும் கேட்டாரு. அதுக்கப்புறம் அதோட இல்லாம அந்த அவங்களுடைய குடிசையை அவங்களுக்கே திரும்ப கொடுத்துட்டாரு. लेखक का परिचय. इंट्रोडक्शन टू द ऑथर. माधवराव सप्रे हिंदी के आरंभिक कहानीकारों में से एक माने जाते हैं. மாதவராவ் சப்ரே அவர் வந்து 1871ல இருந்து 1926 வரைக்கும் வாழ்ந்தாரு. அவர் வந்து இனிஷியல் ஸ்டோரி டெல்லர்ஸ்ல இஸ் ஒன் अमंग देम. उनका जन्म सन 1871 को मध्य प्रदेश में दमोह जिले के पत्रिया ग्राम में हुआ था. அவர் வந்து மத்திய பிரதேஷ்ல தமோஹ்ங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல பத்ரியாங்கிற வில்லேஜ்ல 1871ல பிறந்தாரு. बिलासपुर में मिडिल तक की पढ़ाई के पश्चात रायपुर शासकीय विद्यालय से मैट्रिक पास किया. बिलासपुरला मिडिल स्कूल வரைக்கும் அவர் ஃபினிஷ் பண்ணிட்டு ஸ்டடீஸ் ராய்ப்பூர்ல அதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன் சாசகிய வித்யாலயங்கிற ஸ்கூல்ல படிச்சாரு.
1899 में कोलकाता विश्वविद्यालय से बीए करने के बाद वे बिलासपुर के एक गांव से छत्तीसगढ़ मित्र नामक मासिक पत्रिका निकालने लगे. அவர் வந்து 1899ல கொல்கத்தா யூனிவர்சிட்டியில பிஏ வந்து ஃபினிஷ் பண்ணாரு, முடிச்சுட்டு திரும்ப வந்து பிலாஸ்பூர்ல ஒரு கிராமத்துல சத்தீஸ்கட் அப்படிங்கிற ஒரு मंथली मैगजीन आरंभिचार. सप्रे जी की कहानी एक टोकरी भर मिट्टी को हिंदी की पहली कहानी होने का श्रेय प्राप्त है. இவருடைய ஸ்டோரி நம்ம ஏக் டோக்கரி பர் மிட்டி இருக்குல்ல இந்த லெசன், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி, ஹிந்தியோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு கிரெடிட்ஸ் கொடுக்கப்படுது. सप्रे जी लेखक होने के साथ साथ एक अच्छे अनुवादक भी थे. அவர் வந்து ஆத்தர் ஆஃப் ஸ்டோரிஸ், அவர் ஆத்தர். அதுக்கப்புறம் அவர் வந்து he was a good translator also. सारांश, summary of the lesson. इस कहानी में एक लालची जमींदार के हृदय परिवर्तन की घटना का वर्णन है. இந்த ஸ்டோரியில ஒரு கிரீடி லேண்ட்லார்டுடைய மனசு, ஹார்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட்டை தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. किसी गांव में एक जमींदार के घर के पास ही एक बुढ़िया की झोंपड़ी थी जिसमें वह अपनी पोती के साथ रहती थी. ஒரு கிராமத்துல ஜமீன்தாரோட வீட்டு பக்கத்திலே ஒரு வயசான ஓல்டு லேடியோட ஹட் இருந்துச்சு. அதுல வந்து அவங்க தன்னுடைய பேத்தி கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஜமீன்தார் ने कानूनी कार्यवाही करके बुढ़िया की झोंपड़ी की जमीन हड़प ली. ஜமீன்தார் வந்து லீகல் ப்ரொசீடிங், கோர்ட் வழியா எப்படியோ மூவ் பண்ணி அந்த ஓல்டு லேடியோட ஹட்டை வந்து கிராப் பண்ணிட்டாங்க, அபகரிச்சிட்டாங்க. இப்போ வந்து குடிசை வந்து அவங்களுக்கு மாறிடுச்சு. एक दिन बुढ़िया ने जमींदार से प्रार्थना की कि वे उसे अपनी झोंपड़ी से एक टोकरी मिट्टी ले जाने दे. ஒரு நாள் வந்து அந்த ஓல்டு லேடி ஜமீன்தார் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க, என்னன்னா அவங்க அந்த ஹட்டுல இருந்து குடிசையில இருந்து ஒரு பேஸ்கெட் ஃபுல் ஆஃப் சாயில் மட்டும் எடுத்துட்டு போய்க்கிறேன் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஜமீன்தார் मान गया, அது அவரும் ஒத்துக்கிட்டாரு ஜமீன்தாரும். बुढ़िया ने मिट्टी भरकर जमींदार से वह टोकरी उठवाने में मदद मांगी, परंतु जमींदार से वह टोकरी उठ ना सकी. அந்த ஓல்டு லேடி வந்து அந்த பேஸ்கெட்டை ஃபுல்லா வந்து மண்ணால நிரப்பிட்டு அதை தூக்குறதுக்கு, அதை தூக்கி தலையில வைக்கிறதுக்காக ஹெல்ப் கேட்டாங்க. யார்கிட்ட? அந்த லேண்ட்லார்டு கிட்ட, ஜமீன்தார் கிட்ட உதவி கேட்டாங்க. ஆனா அவரால் அந்த பேஸ்கெட்டை தூக்கவே முடியல. इस पर बुढ़िया के मर्म भरे वचन सुनकर जमींदार का हृदय परिवर्तन हो गया. இதுக்கப்புறம் என்னது, அந்த அந்த ஓல்டு லேடி வந்து ஒரு மாதிரி சூட்சமா மறைமுகமா ஒரு சில வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. என்னென்ன, உங்களால இந்த ஒரு இதே தூக்க முடியல, நீங்க எப்படியே இந்த thousands ஆஃப் பேஸ்கெட்ஸ் ஆஃப் சாயில் தூக்க போறீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி மறைமுகமா அந்த கேட்ட பிறகு, அதை கேட்டவுடனே அவருடைய மனசு, ஜமீன்தாருடைய மனசு வந்து மாறிடும். தேங்க்யூ.